தலைமை உரை மாணவர் வெண்மதி. வணக்கத்திற்கு தமிழாசிரியர்களே, இனிய நண்பர்களே வணக்கம். வான் சிறப்பு என்னும் தலைப்பில் பார்த்து குரட்பாட்களை பாடிய வள்ளுவரையும் மாமலை போற்றுதும் என்று இயற்றிய வாழ்த்து பாடிய இளங்கோவடிகளையும் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் ஆண்டு உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறது. இயற்கை வழங்கிய தண்ணீரின் இன்றியமையை குறித்து எல்லோரும் சிந்திக்கவே இந்த ஏற்பாடு. நீரின்றி அமையாத உலகம் என்று தம் கருத்தை தெளிவாக பதிவு செய்துள்ளார் திருவள்ளுவர். நீரே மனித வாழ்வின் அடிப்படை என்பதால் நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு வகையான நீர்நிலை வடிவங்களை உருவாக்கி நீரை பாதுகாத்து வந்தார். ஒவ்வொரு ஆண்டும் பெய்கின்ற மழையின் அளவு கூடுதலோ குறையாகவோ இருக்கலாம். ஆனால் மழை வழங்கிய நீரை இத்தகைய நீர்நிலைகளை பாதுகாத்து தருகின்றன. மழையே பயிர் கூட்டமும் உயிர்கூட்டமும் மகிழ்ச்சியாக வாழ பெருந்துணை புரிகின்றது. மழை உழவுக்கு உதவுகிறது. விதைத்த விதை ஆயிரமாக புரிகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்பது நோக்கின் வளர்கின்றன என்கிறார் மாங்குடி மருதனார். கூறியதை புரிந்து கொள்ள வேண்டும். இக்கருத்தரங்கம் நிறை பற்றிய ஆக்கம் நிறைந்த சிந்தனைகளை முன்வைக்க இருக்கின்றது. முதல் கருத்துக்காரராக நண்பர் ஆமினா அவர்கள் நீர் மேலாண்மை என்னும் அழைப்பில் உரை நிகழ்த்த அழைக்கிறேன். ஆமினா. எல்லோருக்கும் இனிய வணக்கம். மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள் உணவு, உடை, உறைவிடம். இவற்றுள் முதலிரண்டும் வேளாண்மையை ஆதாரமாக கொண்டவை. வேளாண்மையோ நீரை அடிப்படையாக கொண்டது. மழைநீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும். அதனை வேளாண்மைக்கு பயன்படுத்த வேண்டும். காவிரி ஆற்றின் ஒரு பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர். அந்த பாறைகளையும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன. அவற்றின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை புதிய பாறையில் பூசி இரண்டையும் ஒட்டிக்கொள்ளும் விதமாக செய்தனர். இதுவே கல்லணையை கட்ட பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமாக கருதப்படுகிறது என்பதை நம் முன்னோர்கள் திட்டமிட்டு செய்தனர். ஒவ்வொரு வட்டாரத்தின் நில அமைப்பு, மண் வளம், மக்கள் தொகை ஆகியவற்றை கருத்தில் கொண்டே நீர்நிலைகளை வடிவமைத்தனர். இதில் ஏரிகளும் குளங்களும் பாசனத்திற்கான அமைப்புகளாய் பெருமளவில் பயன்பட்டன. பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பர். கம்மாய் என்பது வட்டார வழக்கு சொல்லாகும். மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு கூரை கிணறு என்றும், மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலைக்கு ஊருணி என்றும் பெயர் சூட்டியுள்ளனர். தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கரிகால் சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையே விரிவான பாசன திட்டமாக இருந்துள்ளது. கல்லணையின் நீளம் 1080 அடியாகவும், அகலம் 40 அடி முதல் 60 அடியாகவும், உயரம் 15 முதல் 18 அடியாகவும் இருக்கிறது. அது வலுவான கட்டுமான தொழில்நுட்பத்தால் இன்னும் பயன்படுவதோடு நமது வரலாற்று பெருமைக்கும் சான்றாக நிலைத்து நிற்கிறது. மணி நீரும் மண்ணும் மழையும் அணி நிலர் காடும் உடையது அரண் என்னும் குரட்பாவில் நாட்டின் சிறந்த பாதுகாப்புகள் நீருக்கே முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர். உணவெடுப்பது நிலத்தோடு நீரே என்று சங்கப்பாடல் நீரின் இன்றியமையை எடுத்துரைக்கிறது. இந்திய நீர் பாசனத்தின் தந்தை என அறியப்படும் சர் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர் கல்லணையை பல ஆண்டுகளாகவும் ஆராய்ந்தார். கல்லணை பலகாலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டது. ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தொடர்பாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை குன்றியது. இந்த சூழலில் 1829 காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார். இவர் தன் பயனற்று இருந்த கல்லணையை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து மணல் போக்கி
களை அமைத்தார். அப்போது கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்த அவர் பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்து கூறினார். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்ற பெயரையும் சூட்டினார். மேலும் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டுதான் 1873 ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். இவ்வாறு தமிழர்கள் தண்ணீரின் தேவையை நன்றாக புரிந்து கொண்டு நீர் மேலாண்மையை அறிவியல் நோக்கில் கட்டமைத்தனர். அவற்றை இன்றைய காலச்சூழலுக்கு ஏற்ப பலப்படுத்துவது நம் அனைவரின் கடமையாகும். நன்றி, வணக்கம். அரங்க தலைவர்: ஒரு நாட்டின் வளர்ச்சி போக்கை நெறிப்படுத்துவதே நீர் மேலாண்மைதான் என்பதை கருத்தாளத்துடன் நண்பர் ஆமினா சிறப்பாக விளக்கினார். இப்போது கேள்வி நேரம். பார்வையாளர்கள் வினாக்களை எழுப்பலாம். கலந்துரையாடல். இப்போது அடுத்த தலைப்பிற்கு செல்வோம். தமிழ் மக்களும் தண்ணீரும் என்றும் என்னும் தலைப்பில் நண்பர் முகிலன் தமது கருத்தை முன்வைக்க வருகின்றார். முகிலன்: அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் வாழும் தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியில் உள்ளது. எனவே நீர் சார்ந்த தன்னுணர்ச்சி தமிழக மக்களுக்கு மிகுதி. தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே என்று சொல் வழக்கு. தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்பார் பேராசிரியர் தோ. பரமசிவன். அவர் குளித்தல் என்ற சொல்லை குறித்து கூறும் கருத்துக்கள் நமக்கு புதிய சிந்தனைகளை தருகின்றன. குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பதல்ல பொருள். சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருளாகும். குளிர்த்தல் என்பதே குளித்தல் என்று ஆயிற்று என்பது அவரது விளக்கம். குளிர குடைந்து நீராடி என்கிறார் ஆண்டாள். தெய்வ சிலையை குளிர வைப்பதை திருமஞ்சனம் ஆடல் என்று கூறுவர். சிற்றிலக்கியமாகிய பிள்ளை தமிழில் நீராடல் பருவம் என்றும் ஒரு பருவம் உண்டு. நாட்டுப்புற தெய்வ கோவில்களில் சாமியாடிகளுக்கு மஞ்சள் நீர் கொடுத்து அருந்த செய்வதும் நீராட்டுவதும் இப்போது நடைமுறையில் உள்ளது. திருமணம் முடிந்த பின் அதன் தொடர்ச்சியாக கடலாடுதல் என்பதை மேற்கொள்ளும் வழக்கமும் தமிழகத்தில் நிலவுகிறது. இறப்புறச் சடங்குகளும் உடலை நீராட்டுவது நீர்நிலை எடுத்து வருவது என்பது நடைமுறையில் உள்ளது. அம்மை நோய் கண்டவர்கள் குணமடைந்த பின் தலைக்கு தண்ணீர் ஊற்றியாகிவிட்டதா என்று கேட்பது வழக்கம். சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் வாரந்தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதை தமிழர்கள் மரபாகவே வைத்தனர். சனி நீராடு என்பது ஔவையின் வாக்கு. அதிகாலையில் வேளாண் நிலத்திற்கு உழைக்கச் செல்வோர் நீராகாரம் குடிப்பார்கள். வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு அன்பான் வரவேற்பின் அடையாளமாக நீரை வழங்கப்படுகிறது. இவ்வாறு தமிழக மக்கள் குடும்பம் தொடங்கி சமூகம் வரை அனைத்திலும் தண்ணீர் முதன்மையாக பங்கேற்றது. நன்றி, வணக்கம். அரங்க தலைவர்: கேள்வி நேரம். கலந்துரையாடல் நடைபெறுகிறது. அடுத்து இன்றைய வாழ்வில் தண்ணீர் என்னும் தலைப்பில் கருத்துரையாற்ற வருகிறார் மெர்சி. மழைக்காலங்களில் ஏரி நிரம்பும் போது நீந்துவதில் வல்லவரான ஒருவர் தண்ணீருக்குள் சென்று கழிமுகத்தை அடைந்து குமிழி தூம்பை மேலே தூக்குவார். அடியில் 2 துளைகள் காணப்படும். மேலே இருக்கும் நீரோடி துளையிலிருந்து நீர் வெளியேறும். கீழே உள்ள சேரோடி துளையிலிருந்து நீர் சுழன்று சேற்றுடன் வெளியேறும். இதனால் தூர்வார வேண்டிய அவசியம் இல்லை. மெர்சி: எல்லோருக்கும் இனிய வணக்கம். அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்தோங்கிய இன்றைய வாழ்வில் தண்ணீரின் நிலை குறித்து ஆய்வு செய்ய வேண்டியது இன்றியமையாததாகும். உலகம் முழுவதும் தண்ணீர் பஞ்சம் உருவாக தொடங்கிவிட்டது. அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், சீனா ஆகிய நாடுகளில் நிலத்தடி நீர்வளம் குறைந்து வருகின்றது. குறிப்பாக நமது நாட்டில் ராஜஸ்தான் மாநிலத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பே 700 அடி ஆழ்குழாய்கள் இறக்கியும் நீர் கிட்டவில்லை. சிறு நகரங்களிலும் கூட நிலத்தடி நீர் குறைந்து வருகிறது. கோடை காலத்தில் தண்ணீர்
தண்ணீர் பற்றாக்குறை மக்களுக்கும் பெரும் வாழ்வியல் நெருக்கடியாக மாறியுள்ளது. உலக சுகாதார நிறுவனம் உலகம் விரைவில் குடிநீருக்கான கடும் சிக்கலை எதிர்கொள்ளும் என எச்சரிக்கிறது. குடிநீரை விலை கொடுத்து வாங்கும் அவலம் தொடரும் நிலையை மாற்றியமைக்க திட்டமிட வேண்டியது உடனடி தேவையாகும். ஆண்டுதோறும் பெய்கின்ற மழைப்பொழிவை ஆக்க நிலையில் பயன்படுத்தும் செயல் திட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். அறிவியல் அணுகுமுறையில் மழைநீரை தேக்கி வைத்து பாசனத்திற்கு பயன்படுத்த ஊர்தோறும் ஏரிகளை உருவாக்கினர் நம் முன்னோர். அவற்றை தூர்வாரி முறையாக பராமரிப்பு பணிகளை செய்தல் வேண்டும். இதை ஒரு மக்கள் இயக்கமாக மழை காலத்திற்கு முன்பே செய்ய வேண்டும். இயற்கை நமக்கு தரும் தண்ணீர் கொடையை திட்டமிட்டு பயன்படுத்துவதே நீர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ளும் சிறந்த வழியாகும் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். அகலி கோட்டையின் புறத்தே ஆழ்ந்த நீர் அரண் அருவி மலை தேக்கு நீர் ஆழி கிணறு கடலருகே தோண்டி கட்டிய கிணறு ஆறு கரைக்கடைய ஓடும் நீர்பரப்பு இளஞ்சி பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் உரை கிணறு மணப்பால்கள் இடத்தில் தோண்டி சுடுமண் வளைவிட்ட கிணறு ஊறு நீர் மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலை ஊற்று அடியிலிருந்து நீர் ஊறுவது ஏரி வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் கட்டுக்கிணறு சரளை நீளத்தில் தோண்டி செங்கற்களால் அகச்சுவார் கட்டிய கிணறு கடல் அலைகளை கொண்ட உட்பு நீர் பெரும் பரப்பு கண்மாய் பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் குண்டம் சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டு குளிப்பதற்கேற்ற சிறுகுளம் குமிழ் ஊற்று அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்புளித்து வரும் ஊற்று கூவல் உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கேணி அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு புனர்குளம் நீர்வரத்து மழையின்றி மழை நீரையே கொண்டு குளிக்கும் நீர்நிலை பூட்டை கிணறு சமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. அரங்கத்தலைவர் நடப்பு வாழ்க்கையில் உள்ள நீர் தட்டுப்பாட்டை சான்றுடன் பேசி விளக்கித்தார். இப்போது வினாக்கள் கேட்கலாம். 3 கருத்துக்களையும் இன்றைய சமூக சூழ்நிலைகளையும் இணைத்து சிந்திக்க வேண்டியது நமது கடமை. உலகின் பல்லுயிர் பாதுகாப்புக்கு அடிப்படை தேவையாக தண்ணீர் பாதுகாப்பை பயன்படுத்த வேண்டும். நமது முன்னோர்களின் கண்டுணர்ந்த மரபார்ந்த அணுகுமுறைகளை பின்பற்ற வேண்டும். குளம் ஏரி கால்வாய் கிணறு போன்ற நீர்களை பாதுகாக்க குறிக்க விழிப்புணர்வை மக்களிடம் உருவாக்குதல் வேண்டும். பணம் கொடுத்தால் உணவை விலைக்கு வாங்கிவிடலாம் என்னும் மேலோட்டமான கருத்தொட்டதை மாற்றிக் கொள்வோம். உணவு உற்பத்திக்கு அடிப்படை நீரே, அது மட்டுமின்றி நீர் உணவாகவும் இருக்கிறது என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை என்று திருவள்ளுவர் கூறியுள்ளதை கருத்தில் செயல்படுவோம். அடுத்த உலகப் போர் ஒன்று உருவானால் அது தண்ணீருக்காகத்தான் உருவாகும் என்ற நிலைமையை முடிவுரை எழுதுவோம்.